வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் மியூட்டினியை பற்றி பார்க்கலாம் வாங்க. மியூட்டினின்னா கலவரம். இந்தியன் மியூட்டினியை நம்ம சிப்பாய் மியூட்டினி, அதாவது சிப்பாய் கலவரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா இதுதான் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னோடியாக அமைந்த ஒரு கலவரம்னு சொல்லுவாங்க. இது நடந்தது மே 10, 1857 மீரூட்டில். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நாள் நிகழ்வு கிடையாது. இது ரொம்ப நாட்களாக மனசுக்குள்ளே இருந்த அந்த அழுத்தம். இந்த வெள்ளையர்கள்லாம் வியாபாரம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் நம்மளே ஆண்டுட்ருக்காங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு, அந்த கோவம், அதோடைய வெடிப்பு தான் இந்த கலவரம். இதனால் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து டெல்லி, கான்பூர், லக்னோ, சென்ட்ரல் இந்தியாவிலலாம் பயங்கரமான வன்முறை வெடிச்சது. நிறைய ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டாங்க. இது அந்த காலத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அதே மாதிரி இந்த சம்பவத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இனிமேலுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இவ்வளோ அதிகாரங்கள் நம்ம தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஆள்ற தகுதியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரெக்டாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வந்துடுச்சு. இது குயின் விக்டோரியா ஆண்ட சமயத்தில் நடந்ததுனால அவங்களுடைய கட்டளை ஏற்று லார்ட் கேனிங் அப்போ அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு அலகாபாத்தில் இருந்தார். அவர் இந்தியா கிட்ட அவர் ப்ரொக்ளமேஷனை எடுத்து சொன்னார். இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா, அப்போ புதுசாக அந்த ரைஃபிள்ஸ் தான், துப்பாக்கி. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த என்ஃபீல்டு ரைஃபிள் கார்ட்ரிட்ஜஸை அந்த வீரர்கள்லாம், சிப்பாய்கள்லாம் வாயில் தான் கடித்து அதை திறக்கணும். அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, அந்த மேலே இருக்கிற பேப்பரில் அவங்க மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பெல்லாம் தடவி இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்தோடனே அது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸை ரொம்ப பாதிச்சிடுச்சு. ஏன்னா அது அவங்களுடைய மத நம்பிக்கையை சார்ந்திருந்தது. அடுத்தது லாஸ் ஆஃப் பவர். இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸை அவங்களுடைய பவருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இடத்துல இந்த ரீஜனல் ரூலை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னொன்று கல்ச்சுரல் சேஞ்ச். நிறைய இந்தியர்கள் எது பயந்தாங்கன்னா, ஒருவேளை இந்த பிரிட்டிஷ் நம்மளோட கலாச்சாரத்தை அவங்களோட கலாச்சாரம் மாதிரி நம்மளை மாற்றிடுவாங்களோ, நம்ம அவங்களோட கலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயம் மக்கள்கிட்ட வந்துடுச்சு. இதில் முக்கியமான கீ லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே. இவர் ஒரு சிப்பாய். இவர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை தாக்கி அந்த காலத்தில் இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்த ஒரு சிம்பிளாக இருந்தான்னு சொல்லலாம். அடுத்தது ராணி லக்ஷ்மிபாய். இவங்க ஜான்சியை ஆண்ட ராணி. இவங்க பிரிட்டிஷ் எதிர்த்து போர் தொடுத்தாங்க. நானா சாஹிப், இவர் கான்பூர்லேருந்து இந்த புரட்சி அணியை உருவாக்குனார். பகதூர் ஷா த செகண்ட், இவர் கடைசி முகல் எம்பரர். இவருக்கு ஒரு நாமினல் அலிகன்ஸு அங்கே டெல்லியில் இந்த ரிபல்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த கலவரத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரம் முடிஞ்சு இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே, அவங்களோட ஆதிக்கத்து கீழே வந்தாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் ராஜ்ன்ற பேரில் இந்தியா ஆள ஆரம்பித்தாங்கன்றது அதில் முக்கிய செய்தி. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.